friends, welcome to Indu's Kitchen and Vlog. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogோட வீடியோஸ் ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. காலிஃப்ளவர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப குயிக்காக சீக்கிரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் டீ டயத்தில் காலிஃப்ளவர் 65 சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள. காலிஃப்ளவர் 65க்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரு அந்த 65 தகுந்தப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போதும் சரி, அது சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வெந்துடக்கூடாது. ஸோ அது காலிஃப்ளவர் நமக்கு நார்மலாகவே தெரியும், ரொம்ப பூச்சிங்க இதெல்லாம் புழு இதெல்லாம் இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு அந்த சுடு தண்ணியில் அந்த மஞ்சத்தூள் உப்போட ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதை சும்மா டிப் பண்ணி சும்மா எடுக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம். நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் தண்ணியில் நல்லா போட்டு எடுத்து வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நம்ம உரப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள். மசாலாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 அரை ஸ்பூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். ஃபுல்லாக ஒரு ஸ்பூனில் மைதா 1.5 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காலிஃப்ளவரோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப இந்த காலிஃப்ளவர் உடஞ்சிராத மாதிரி மெதுவாக இந்த எல்லா மசாலும் இந்த காலிஃப்ளவரோடு இருக்கிற மாதிரி நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். இது ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மசாலா போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இப்போ நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மைதா இந்த மசாலா எல்லாமே நல்ல ஒரு பிளெண்ட் ஆகி அந்த காலிஃப்ளவரோடு அந்த ஒட்டி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காலிஃப்ளவரோட தண்ணி ஊற்றிடக்கூடாது. கிளறி வச்சுருக்கோம். இப்போ நல்ல எண்ணெய் சூடாக்கி ஸோ இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ சட்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய வச்சாச்சு. மீடியமில் இருந்தால் போதும். இல்லாட்டி காலிஃப்ளவர் போடும்போது டக்குன்னு கருகி போயிடும். அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிறிஸ்பி ஆகிடும், வெந்துடும். உள்ளே அவ்வளோவா அந்த நம்ம போட்டிருக்க அந்த மசாலா வெந்திருக்காது. காலிஃப்ளவர் 65க்கு காலிஃப்ளவர் மசாலாவோட பொரிக்க ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம போட்டுறக்கூடாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒன்றா அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் அந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம கரெக்டான அளவில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மசாலாலாம் பாருங்கள் இதில் இருக்க மாதிரி அப்படியே ஒட்டி இருக்கும். சில இல்லை மைதாவோ இல்லை
கார்ன்ஃப்ளவரோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த மிக்சர் வந்து கரெக்டாக அந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த மசாலா அந்த காலிஃப்ளவரில் ஒட்டியிருக்காது, பிரிஞ்சு போயிடும் அப்படியே. நல்லா நான் எனக்கு எடுக்கும்போதே தெரியுது, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஸோ ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரோட சூப்பராக ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆனியன்னு தூவிக்கலாம். சர்வ் பண்ணும்போது இப்படி ஆனியன் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். உங்களுக்கு வந்து சாட் மசாலாவோட டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த சாட் மசாலாவையும் கொஞ்சம் இதில் தூவிக்கலாம். அப்புறம் இருக்கும். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வர டயத்தில் இல்லை எதுவும் கெட் டுகெதர் பார்ட்டி இந்த டயத்துலலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயம் எல்லோரும் இன்னும் வேணும்னு நிறைய கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.